இந்தாங்க சைஸ் ஓகேவான்னு போட்டு பாருங்க. ஹலோ, ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன வேணும்னு கேட்டிங்களா? நான் எங்கள் அக்கா பையனுக்கு செருப்பு எடுக்க வந்திருக்கேன். உங்க அக்கா பையனுக்கு செருப்பு எடுக்கிறதாண்டா உங்க அக்கா பையனை எல்லாம் கூட்டிட்டு வந்திருக்கணும். இப்ப எப்படி அளவு எடுக்கிறதா? அவன் ஸ்கூலுக்கு போயிருக்கான். நீங்க என்ன பண்றீங்கன்னா, அதுக்காக ஸ்கூலுக்கு போய் அளவு எடுத்துட்டு வர முடியும்? அதெல்லாம் இங்க பண்ண முடியாது. வேணா இப்ப இங்க அவனை வர சொல்லுங்க. ஏங்க அவன் ஸ்கூலுக்கு போயிட்டான். அவன் வரதுக்குள்ள நான் செருப்பு எடுத்து வைக்கணுமா? நான் சைஸ் சொல்றேன், நீங்க எடுத்து கொடுத்தா போதும். சொல்லுங்க. அவன் எனக்கு இவ்வளோதான் இருப்பான். அப்போ என் கால் சைஸ் இருக்குல்ல, அதுல பாதி கொடுத்தீங்கன்னா பர்ஃபெக்டா இருக்கும். இந்தாங்க. ஏங்க என்னங்க உங்க செருப்பு வளைச்சா ஏங்க, செருப்பு இங்கன்னு இல்ல, எங்க எடுத்தாலும் வளைச்சா வளையும், அடிச்சா அடிக்கும். லப்பர் செருப்பு வளையதாங்க செய்யும், ஆனா நிறைய நாளைக்கு உழைக்கும். நீங்க இந்த டிசைன்லாம் பார்த்துட்டு போட்டு பார்த்துட்டு சொல்லுங்க. கடையில யாரா இருக்கீங்களா? ஒரு நிமிஷம் இருங்க, வரேன். ஏங்க செம்ம ஸ்ட்ராங்னு சொன்னீங்க, 4 விரல் கூட உள்ள போல, அதுக்குள்ள பிஞ்சு போச்சு. இங்க பாருங்க, 4 விரல் கூட போலியா? யோ, என்ன பண்ண? அது லென்த் கரெக்டாகன்னு பாக்குறதுக்கு இப்படி கால் இப்படி உள்ள விட்டு பார்த்துட்டு இருந்தேன்னா தோ பிஞ்சு போச்சு. என்ன செருப்பு வச்சிருக்கியோ? பிஞ்ச செருப்பு. எரும மாடு மாதிரி வளர்ந்திருக்க. லென்த் பாத்தியே, அகலத்தை பாத்தியா? உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காயா? உன் காலை கொண்டு போய் குழந்தை செருப்பு கால்ல விட்டா பிஎம்பி என்ன பண்ணும்? மரியாதையா காசு கொடுத்துரு. காசு கூடா? ஹலோ, பிஞ்ச செருப்பு வச்சுட்டு காசு கொடுன்றீங்க? நீங்க தானே போட்டு பார்க்க சொன்னீங்க, மறந்துட்டீங்களா? மறந்துட்டு லுக்கு வேற. ஏன்டா வீட்ல போயிட்டு உங்க அக்கா பையனுக்கு போட்டு பார்த்துட்டு சொல்லுன்னு சொன்னா உன் காலை உள்ள விட்டு பிச்சிட்டு ஏன் செருப்பு பிஞ்ச செருப்புன்னு சொல்றியா? இது கடையா இல்ல கடலா? அப்பாடா அக்கா, எல்லா மாடல் செருப்பு இருக்கா? நம்ம அந்த தளபதி விஜய்லாம் போடுவாரே அந்த மாடல்லாம் இருக்கா? டேய், தளபதி மட்டும் இல்ல, தமிழ் ஸ்டார், தெலுங்கு ஸ்டார் போடுற எல்லா செருப்பு மாடலுமே நம்ம கிட்ட இருக்கு. ஏன் அவங்களே எங்க வந்துதான் செருப்பு வாங்கிட்டு போவாங்க தெரியுமா? அக்கா, இப்ப அவங்க எல்லாம் போற அந்த மாடல்லாம் எவ்வளவு வரும்? அது அவங்களுக்கு சொல்ற ரேட் உனக்கு சொன்னா நல்லா இருக்காது. ஃபர்ஸ்ட் கஸ்டமர் வேற, உனக்காக ஒரு 90% டிஸ்கவுண்ட் பண்ணி 6500 ரூபாய் கொடு. 6500 ரூபாயா? 5 நாள் பைக் டாக்ஸி உட்காந்து இந்த காசு எடுக்க முடியாது அக்கா. என் பஸ் பீஸே அவ்வளவு கிடையாதுக்கா. நான் என்னமோ இது ஒரு 200-300 இருக்கும்னு நினைச்சேன். நினைப்புதான் பொழப்ப கெடுக்குமா? இவருக்கு தளபதி செருப்பு வேணுமா? 200 ரூபாய்க்கு கொடுப்பாங்க, கொடுக்க மாட்டாம 200-300 செருப்புலாம் அங்க இருக்கு, போயத்துக்கு போ. சரி, ஃபர்ஸ்ட் டைம் காலேஜ் போறேன்னா சரி மாடனா இந்த மாதிரிலாம் செருப்பு போட்டு போலான்னு ஆசைப்பட்டேன். பரவாயில்ல, அந்த 150 ரூபா செருப்பு எங்க இருக்குன்னு சொல்லுங்க, நான் அதே போட்டுக்கிறேன். டேய் இருடா, சென்டிமெண்டா வேற பேசிட்ட. சரி, ஒரு 1000 ரூபாய் கொடுத்து எடுத்துட்டு போ. 1000 ரூபாயா? அக்கா அதெல்லாம் வேணாம்க்கா. எனக்கு என்னமோ இன்னைக்கு நான் 150 ரூபா செருப்பு தான் நான் போடணும்னு இருந்திருக்கு. அதை கொடுங்க. சரிடா, எப்பா காலேஜ் போறேன்னு வேற சொல்ற, உன்னை பத்தால் பாவமா தான் இருக்கு. சரி, உன்கிட்ட எவ்வளவு இருக்கோ அதை கொடுத்து எடுத்துட்டு போ. அப்படி இல்லையா சும்மாவாத எடுத்துட்டு போடா. நான் ஏதாவது இல்லாத பட்டன் கொடுத்தேன்னா நினைச்சுக்கிறேன், போ. அக்கா, என்கிட்ட 6500 ரூபா வேணா இல்லாம இருக்கலாம், ஆனா ஒரு 650 ரூபா இருக்குது. அதை வச்சுட்டு இந்த செருப்பை எடுத்துக்கிட்டா? போ. தேங்க்ஸ்க்கா. இந்தா 100 ரூபா கொடு. 100 ரூபாயெல்லாம் கொடுக்க முடியாது, 80 ரூபா வேணா தரேன். ஆல்ரெடி இதுக்கு டாக் பாக்ஸ் வேற போடணும், அதுக்கே 20 ரூபா செலவு இருக்கு. சரி கொடுத்து தொலை, என்ன பண்றது? இது நான் கடைக்கு எடுத்துட்டு போறேன், ஒரு 10 பாக்ஸ் மட்டும் கடைக்கு அனுப்பி வை. சரி, நான் எடுத்துட்டு வரேன். ஆமா, நேத்தா வந்து வாங்கிட்டு போனா? அது ஸ்டாக் எப்பயே முடிஞ்சிடுச்சு. லாஸ்ட் ஒரு பீஸ் மட்டும் அந்தான்னு இருந்துச்சு, அதையும் ஒரு ஏமாளி தலையில கட்டிட்டேன். சரி, போய் எடுத்துட்டு வா. நடத்து. ஓகே. வாப்பா தம்பி, உனக்கு இந்த கடை தெரியுமா? கடையெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனா நீ யாருன்னு எனக்கு இப்பதானே தெரிஞ்சது.
ஏன்டி என்கிட்ட இந்த செருப்பு 600 ரூபாய்க்கு வித்துட்டு இங்க வந்து 100 ரூபாய்க்கு பேரம் பேசிட்டு இருக்கியா? இதுல வேற இல்லாதவங்களுக்கு கொடுக்கறேன்னு டைலாக் வேற பண்ணுவியா? என்னப்பா என்ன வேணும்? அக்கா உங்க கடையில இந்த க்ரௌஸ் செருப்பு இருக்கா? க்ரோனா காக்கா தானே? காக்கான்னு ஒரு பிராண்டே இல்லையேப்பா. காக்கா இல்லக்கா, க்ரௌஸ். இந்த நல்ல செருப்புலாம் ஓட்ட போட்டு வச்சிருப்பாங்கல்ல, இந்த முதல்ல படம் கூட போட்டிருக்குமே. ஓ கிராக்ஸா? அது ஒரு 4000 5000 வரும்பா. ஓ அவ்வளவுதான் வருமா? ம். சரி ஓகே, உங்க கடையில இந்த எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்லாம் இருக்கா? எக்ஸ்சேஞ்சா? அப்படினா? அக்கா இந்த பழைய ஃபோன் குடுத்துட்டு புது ஃபோன் வாங்குவாங்கல, அத மாதிரி பழைய செருப்பு குடுத்துட்டு புது செருப்பு வாங்குவாங்க, அது இருக்கா? அதுவா? அதெல்லாம் இருக்கு. ஆனா அக்கா ஒரு ஸ்கூல் ஆர்டர் 1000 குழந்தைக்கு ஷூ வேணும், இருக்கா? அதெல்லாம் இங்க கிடையாது, பக்கத்துல வாங்கிக்க போ. டேய் அக்கா கம்பெனி இருக்கா? அக்கா என்னக்கா? சொல்லிட்டு இருக்கல, பக்கத்துல வாங்கிக்க போ. சும்மா ஸ்கூல் ஆர்டர் காலேஜ் ஆர்டர்னு வெளிப்படா. சரிக்கா நான் வரேன் போ. அக்கா முக்கியமான டீல் பேசிக்கிட்டு இருக்கோம், அந்த டீல் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. சரி உங்க கடையில இந்த பர்சன்டேஜ்ல எவ்வளவு தருவீங்க? டேய் நீ செருப்பு வாங்க வந்த மாதிரி தெரியல, செருப்படி வாங்க வந்த மாதிரி தெரியல. இப்போ உனக்கு என்ன வேணும் அத சொல்லு. அது ஒண்ணும் இல்லக்கா, எங்க டைரக்டர் அபியோட செருப்பு எக்ஸ்சேஞ்ச் பண்ண வந்தேன். அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி ஆட்டோல பிராண்ட் நியூ ஷூ வேணும், அதுவும் காஸ்ட்லியா. எங்க டைரக்டரோட ராசியான செருப்பு. ஏன்டா 50 ரூபாய்க்கு பெறாத இந்த ஓட்ட செருப்பை நான் வச்சுக்கிட்டு உனக்கு ஓட்டா பிராண்ட்ல ஒரு காஸ்ட்லி ஷூ ஏன் வராதா? வரும்டா, என் வாயில அசிங்கமா வரும். நீ அபினேஷோடதுன்னு சொல்லும் போதே நான் சுதாரிச்சிருக்கேன். 50 50 50 50 50 எதெடுத்தால் 50 எதெடுத்தால் 50 ஜோடி 50 ஜோடி 50 50 50 50 எதெடுத்தால் 50 எடுத்துக்கம்மா. இங்க என்ன பண்ற? வியாபாரம் பண்ண மாதிரிதா. ஆ? செப்பல் வித்து உங்களுக்கு உதவி பண்ணலாமேன்னு தான். நீ இந்த வீடியோக்குள்ள வராம இருக்கிறதே எனக்கு பண்ற பெரிய உதவி. அத பண்ணு போ. செருப்பு போட்டு போ. நன்றி. ஷோ செருப்பு போட்டு போனா போட்டு போறான் பாரு. பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்து பொய்யா பேசும் பொய் புலவர் நீதானே? டேய் யாரா நீ? பொய்யா பேசி இந்த செருப்பை விற்கும் போது அந்த பொய்யை நம்பி இந்த செருப்பை வாங்கிட்டு போன அந்த கிறுக்க நான் தான். ஓ இந்த 5500 ரூபாய் கடன் வாங்கி கஷ்டப்பட்டு இந்த செருப்பு வாங்குறேன்னு சொன்னியே அவன் தானே? ஆமா நான் தான். ஆமா என்ன செருப்பு பிச்சை எடுத்துட்டு வந்திருக்க? கலர் சேஞ்ச் ஆனாதானே எக்ஸ்சேஞ்ச்னு சொன்னேன். ஆமா 5000 ரூபாய்க்கு செருப்பை வாங்கிட்டு போய் அதை பிச்சு கொண்டு வரக்கு நான் என்ன பைத்தியக்காரன் நினைச்சியா? ஒரு நாள் கூட போடல, அதுக்குள்ள பிஞ்சு போச்சு. இத பார்த்தா கால்ல போட்டு பிஞ்சு போன செருப்பு மாதிரி தெரியலையே. செருப்பெல்லாம் கால்ல போடாம மூக்களையும் மூஞ்சிலையுமா போடுவாங்க. பைத்தியக்காரி, பைத்தியமா நீ? லூஸ் மாதிரி பேசுற. சரி 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 கோவப்படாதீங்க. இப்போ நான் என்ன பண்ணட்டும்? ஒழுங்கா இந்த செருப்பை வச்சுட்டு காசை ரிட்டர்ன் பண்ணுங்க. காசா? சார் காசெல்லாம் தர முடியாது, வேணா வேற செருப்பு எடுத்துட்டு போங்க. ஆமா நீ ஆல்ரெடி கொடுத்த செருப்பே நல்லா கிளு கிளு கிளுன்னு தான் இருக்கு, இதுல புது செருப்பு வேற கொடுக்குறியாக்கும். இங்க பாரு ஒழுங்கா காசை கொடுத்துரு. சரி இது ஒரு செருப்பு தான் இருக்கு, ஜோடி செருப்பு இன்னொன்னுங்க. அது ஐயோ இத மறந்துட்டோமே. ஓ மேல உள்ள கோவத்துல பாவம் அந்த பாலா போன செருப்பை தூக்கி போட்டு வந்துட்டேன். சரி அதான் ஒரு செருப்பு இருக்குல்ல, மரியாதையா அந்த செருப்பை வச்சுட்டு காசு கொடுக்குற வழி பாரு. இத வச்சுட்டு நான் என்ன சொல்லுவேன் ஓனர் கிட்ட? ஏய் சாமே, மாமே நீ சொன்னது கரெக்டா? நீ சொன்னா இதான் எல்லா செருப்பையும் தூக்கிட்டு இருந்துச்சு, என் செருப்பு தூக்கு வந்துச்சு, புடிச்சிட்டேன். இந்தா அங்க கிடந்துச்சு. ஏதோ எக்ஸ்சேஞ்ச் பண்ணு சொன்னல, பண்ணிட்டு வந்துரு. அக்கா பண்ணி கொடுத்துருங்க, பண்ணிட்டு வந்துரு. வெளியே டேய் 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 எனக்கு அப்பவே தெரியும்டா, இப்படி பிஞ்சு போன செருப்பை எடுத்துட்டு வரும்போதே ஏதாவது கோல்மால் பண்ணுவேன்னு. அக்கா அக்கா அக்கா
5000 ரூபாய் கடன் வாங்கி வாங்கின செருப்புக்கா. ஒரு தடவை கூட என்ன நான் போடல. அதுக்குள்ள அந்த நாய் பிச்சு பிடிச்சுக்கா. இதெல்லாம் நான் உங்கள்ட்ட சொன்னா நீங்க செருப்பை மாத்தி தருவீங்களோ தரமாட்டீங்களோ, அதனாலதான் கொஞ்சம் பில்டப்பா பேசிவிட்டேன். அக்கா இதெல்லாம் எதுவும் மனசுல வச்சுக்காதுக்கா, தயவு செஞ்சு மாத்தி கொடுத்துருக்கா. இந்த ரீசனை நீ வந்தோடனே சொல்லியிருந்தா பாவப்பட்டாச்சும் மாத்தி கொடுத்துருப்பியா? இல்ல மாத்தி குடுக்கலாமா வேணாமான்னு யோசிச்சிருந்திருப்பேன். ஆனா இப்ப யோசிக்காம போல வேண்டாம்.